எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல இருந்து. நிறைய பேர் பேசுறப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, மேம் நான் ரெகுலர் ஒர்க்லயே பிஸியா இருக்கிறேன், என்னால பிசினஸ பத்தி யோசிக்கவோ செயல்படவோ முடியல, எப்படி பிசினஸ்ல என்ன இன்வால்வ் பண்றதுன்னே தெரியல, ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிர்வாகத்திறனை வளர்த்துக்கிட்டா போதும், இதை சால்வ் பண்ணிடலாம். பொதுவா நல்ல நிர்வாகத்திறன் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையிலயும் சரி வியாபாரத்திலயும் சரி ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய விதமான மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். தன்னோட வாழ்க்கைய ஒரு கோட்ல ஆரம்பிச்சு கோட்டையில வாழ்றதையும், கோட்டையில வாழ்ற ஒருத்தரை கோட்டுக்கு கீழே கொண்டுட்டு போறதும் இந்த நிர்வாகத்திறன் தாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகத்திறனை பலரும் பொருட்படுத்தாம வியாபாரத்துக்குள்ள வந்து காணாம போனவங்க தான் அதிகம். குறிப்பா எல்லா விதமான ஆட்களுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால நிர்வாகம் தான். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள இருந்து பல நாடுகளையே அடக்கி ஆளக்கூடிய வியாபாரிகள் வரைக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து பயப்படாத ஆட்களே கிடையாது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொன் நம்ம கண்ணுக்கே தெரியாம கரைஞ்சு போறதும், கண்ணு முன்னாடி கரைஞ்சு போறத உணர முடியாம தாங்க பலரும் தோத்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட பொன் போன்ற காலத்தை எப்படி சரியா கையாளுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நாம நினைக்கக்கூடிய செயல்களை, நம்ம கனவுகளை நிஜமாக்கிடலாம். அப்படிப்பட்ட டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நன்றி. கற்றலினும் புரிதல் நன்று. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.